ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெப் டெவ் யூட்டில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட் பாக்ஸ் இது 2 தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு லே அவுட்ட வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக. இப்போ எலமெண்ட்ஸ நம்ம நார்மலா டிவ்க்குள்ள வந்து குடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்ல இத வந்து நம்ம ரெஸ்பான்சிவா மாத்துறதுலயோ, இல்ல வந்து அந்த லே அவுட்ட வந்து நம்ம மறுபடியும் அனலைஸ் பண்றதுலயோ நம்மளுக்கு வந்து டிஃபிகல்டீஸ் வந்து இருக்கும். ஸோ அத வந்து நம்ம பிரிவென்ட் பண்றதுக்காக என்ன பண்ணலாம்னா, இந்த கிரிட் அண்ட் ஃப்ளெக்ஸ். நார்மலா இப்போ ஒரு லேஅவுட் நீங்க இந்த மாரி கிரியேட் பண்றீங்கன்னா, இப்போ ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணும்போதும், இந்தந்த விஷயம்லாம் எனக்கு ஃப்ளெக்ஸ்ல இருக்கணும், கிரிட்ல இருக்கணும் அப்டின்னா, நம்ம தனித்தனி டிவ்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு பதிலா, அத ஒரே டைமா ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு செக்ஷன் எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த செக்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிரிட்ட வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட்டு ஒரு டிவ் அப்டின்றத வந்து குடுக்குறேன். இப்ப இந்த டிவ்க்குள்ள நான் வந்து கொஞ்சம் ஆங்கர் டாக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். அப்படி இல்லன்னா, இத வந்து என்ன பண்ணலாம், ஒரு லிஸ்ட் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் வந்து குடுத்துக்கலாம். இப்ப இதுல வந்து எனக்கு இந்த இடத்துல வருது இல்லையா? இதுதான். இது வந்து எனக்கு செக்ஷன்க்குள்ள ஒரு டெவ்க்குள்ள இது வந்து எனக்கு இருக்கு. இப்போ இதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணலாம், மல்டிபிள் லிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். எல்ஐ ஸ்டார் இந்த மாரி ஒரு 5 லிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இத வந்து நானு 1, 1 இது வந்து 2 ஸோ இந்த மாரி 5 இதுக்கு வந்து நான் குடுத்துக்கிறேன். 5 ஓகே. 5 மட்டும் நம்மளுக்கு வந்து போதும். இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது எனக்கு என்ன ஆகியிருக்குன்னா, இந்த மாரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன்ல எனக்கு வந்து வந்திருக்கு இல்லையா? இப்ப இத வந்து நம்ம ஒரு ஃப்ளெக்ஸா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு ஃப்ளெக்ஸா நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா, இப்போ இத வந்து ஆக்சுவலி இதுதான் நம்மளுடைய சைல்ட் எலிமெண்ட்ஸ். ஒரு எலிமெண்ட்குள்ள இன்னொரு எலிமெண்ட் இருந்துச்சு அப்டின்னா, இந்த உள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப இந்த யுஎல் அப்டின்றதுக்குள்ள நம்மளுக்கு இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப இது வந்து யுஎல் வந்து பேரண்ட் எலிமெண்ட் அண்ட் இது வந்து சைல்ட் எலிமெண்ட். அதே டிவ் உடைய சைல்ட்னா வந்து இந்த யுஎல் அப்டின்றது தான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இது நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன்ல இருக்கு. எனக்கு இது நெக்ஸ்ட் லைன்ல வேணாம். ஆனா ஒரே எனக்கு ரோஸா வேணும் அப்டின்னா, இப்ப இதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் வந்து வச்சுக்கலாம். கிளாஸ் ஈக்குவல் டூ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். இப்ப இதுதான் நம்மளுடைய ஓகே. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்றது. இப்ப இதுக்கு தான் நம்ம இந்த ஃப்ளெக்ஸ் அப்படின்றத வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிளாஸ ஃபர்ஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி, இதோடைய டிஸ்ப்ளேல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் அப்படின்றத குடுக்கலாம். இப்போ இதோடைய இந்த லிஸ்ட் ஸ்டைல் இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம நன் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். ஸோ லிஸ்ட் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு போயிருச்சு. இப்போ இது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஃப்ளெக்ஸா எனக்கு வந்து இருக்கு. ஓகேவா? இப்ப இத வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இத வந்து இந்த எலிமெண்ட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு இந்த ஹோலா இது வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு ஃப்ளெக்ஸா இருக்கு. இப்ப இந்த எலிமெண்ட் இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இது என்னன்னா, ஒரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு நடுவுல இந்த எலிமெண்ட்ஸ்க்கு நடுவுல எனக்கு கொஞ்சம் கேப் வந்து வேணும். அதுக்காக நம்ம கேப் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த கேப்ப யூஸ் பண்ணி நான் வந்து 5 பிக்சல்ஸ் எனக்கு வந்து கேப் வேணும். அப்படின்னா, இந்த மாதிரி 5 பிக்சல்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும்னா, கேப் வந்து இருக்கும். இப்ப இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்க்கே நான் வந்து பேடிங் அண்ட் மார்ஜின் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ இதோடைய ஒரு பார்டர் வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஸோ பார்டர் வந்து ப்ளூ கலர் 1 பிக்சல்ல வந்து எனக்கு ஒரு சாலிட் பார்டர் வந்து வேணும். இப்ப இதுக்கு எனக்கு ஒரு சாலிட் பார்டர் வந்துருச்சு. இப்ப இதுக்கு நம்ம கொஞ்சம் பேடிங் வந்து குடுத்துக்கலாம். ஸோ பேடிங் வந்து நானு 5 பிக்சல்ஸ் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இதோட பேடிங் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, 5 பிக்சல்ஸ் அதாவது மேல, கீழ. ஸோ இது நம்மளுக்கு வந்து ஹோலா இது இந்த என்டயர் லைனையும் நம்மளுக்கு வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. இப்ப இதுல வந்து நம்மளுக்கு அலை இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் ஆகட்டும், கிரிட் ஆகட்டும், ஐட்டம்ஸ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அது என்னென்னன்னு பார்க்கலாம். ஓகே. இப்ப வந்து நம்மளோட இந்த டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுத்துருக்கோம் இல்லையா? இப்ப இந்த ஃப்ளெக்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மாரி அலைன் பண்ணலாம் அப்டின்றத பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் அப்டின்றது இருக்கு. இப்ப இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் எப்பவுமே நார்மலா டிஃபால்ட்டா ரோ வைஸ் தான் இருக்கும்.
ஓகேவா? இந்த மாரி டிஃபால்ட்டா ஹாரிசான்டலா தான் இருக்கும். அதே நம்ம வந்து காலம் வைஸ் வெர்டிகலா வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, இத வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன்ல போயிட்டு, காலம் அப்டின்றத வந்து குடுக்கணும். ஸோ காலம்னு குடுத்தோம்னா, இந்த ஐட்டம்ஸே இந்த மாரி காலம் வைஸ் வந்து எனக்கு அலைன் ஆயிரும். இப்போதைக்கு நம்ம வந்து ஜஸ்ட் ரோ வைஸ்ல வந்து எப்டி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப ரோ வைஸ்ல எப்டி வந்து அலைன்மென்ட் பண்ணலான்னா, இப்ப இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்டின்றது இத வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். இது நம்ம ஃப்ளெக்ஸோட கண்டெய்னர், பேரண்ட் எலிமெண்ட். இப்ப பேரண்ட் எலிமெண்ட்ல நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் அப்ளை பண்ணலாம்னா, இந்த மாரி இந்த கேப் அப்டின்றது. ஸோ ஒரு எலிமெண்ட்க்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த கேப் என்னவா இருக்கணும்? அதுக்கு அடுத்தது என்னன்னா, ஜஸ்டிஃபை கன்டென்ட் அப்டின்றது. ஸோ இந்த ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்டின்றது என்னன்னா, எந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கணும். ஸோ ஸ்பேஸ எப்டி வந்து குடுக்கணும் அப்டின்றது. இது வந்து நம்ம இப்ப ஸ்பேஸ் பெட்வீன் அப்டின்றது குடுத்தோம்னா, இந்த ஹோல் கண்டெய்னர் இருக்கு இல்லையா? இதுல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் நடுவுல நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் பெட்வீன் அப்டின்றது. இப்ப இதுக்கு பதிலா ஸ்பேஸ் அரவுண்டுன்னு குடுத்தோம்னா, ஒரு எலிமெண்ட்ட சுத்தி கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்கும். இது ஸ்பேஸ் அரவுண்ட். அடுத்தது வந்து ஸ்பேஸ் ஈவன்லி அப்டின்றது வந்து இருக்கு. ஸோ ஸ்பேஸ் ஈவன்லினா, ஈவனா ஸ்டார்ட்டிங்ல ஸ்பேஸ், நடுவுல சென்டர் அந்த மாரி ஈவன் ஸ்பேஸ் வந்து இருக்கிறது வந்து நம்மளுக்கு இந்த ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படின்றது. ஸோ ஜஸ்டிஃபை கான்டென்ட் நம்ம வந்து பேரண்ட் இதுல தான். ஸோ சில இத நம்ம வந்து சைல்டுக்கு அப்ளை பண்ணலாம். சிலத நம்ம பேரண்ட்க்கு தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ பேரண்ட்ல வந்து நம்ம இதெல்லாம் தான் குடுக்கலாம். ஸோ ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படி கேப் அப்படின்றது செகண்ட் நம்ம பார்த்தது ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படின்றது. ஸோ ஜஸ்டிஃபை கான்டென்ட் வந்து ஐட்டம்ஸ இந்த மாரி ஹாரிசான்டலா ஸோ டிஃபால்ட்டா இது வந்து இதோடைய ஹாரிசான்டல். ஸோ இந்த ஹாரிசான்டல் ஆக்ஸிஸ்ல நம்ம வந்து குடுக்குறது. அடுத்தது வந்து என்னன்னா, அலைன் ஐட்டம்ஸ் அப்டின்றது இருக்கு. ஸோ அலைன் ஐட்டம்ஸ் இதுக்கு நான் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ நம்ம வந்து எப்படி அலைன் பண்ணலாம்? அதாவது வெர்டிகல் இது வந்து நம்ம ஜஸ்டிஃபை கான்டென்ட் வந்து நம்ம இந்த மாரி ஹாரிசான்டல் அலைன்மென்ட் பார்த்தோம் இல்லையா? இது என்ன அப்டின்னா வெர்டிகல் அலைன்மென்ட். ஸோ இந்த ஆக்ஸிஸ்ல இது வந்து அலைன் பண்றது. இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் உடைய ஆ ஹைட் வந்து நம்ம ஒரு இது வச்சுக்கலாம். ஸோ 500 பிக்சல்ஸ் அப்டின்னு வச்சுக்கலாம். ஓகே. 500 ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? ஸோ ஒரு 200 அப்படின்ற மாரி நம்ம வச்சுக்கலாம். இப்ப இது வந்து நம்மளுக்கு ஹைட். இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் உடைய ஹைட் இது. ஓகே. இல்லன்னா, இத வந்து நம்ம என்ன பண்ணலாம், வேற ஒரு இதுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேற ஒரு ஃபைல். நம்ம வந்து இந்த ஹோம் அப்படின்றது நம்ம வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த ஹோம்க்குள்ள இத வந்து குடுத்துக்கலாம். இப்போ இதோடைய ரிலேட்டிவ் பாத்ஸ் காப்பி பண்ணி, இதுல வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் சிஎஸ்எஸ் ஓகே. இப்போ இந்த எலிமெண்ட்ட சாரி இந்த ஃபைல நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இத வந்து இந்த ஃப்ளெக்ஸ் இதுதான். இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஜஸ்டிஃபை கான்டென்ட் எப்படி பண்றது? அதாவது இந்த மாதிரி ஹாரிசான்டல் ஆக்சிஸ்ல இத வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு. இப்போ வெர்டிகலா இந்த டைரக்ஷன்ல எப்படி இத வந்து அரேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்றது. ஸோ அலைன் ஐட்டம்ஸ்ல இப்ப நம்ம வந்து சென்டர் அப்படின்னு குடுத்தோம்னா, இது இந்த மாரி சென்டர்ல இந்த எலிமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துரும். அப்படி இல்லன்னா, இன்னொன்னு என்ன இருக்குன்னா, ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃப்ளெக்ஸோட ஸ்டார்ட்டிங்ல. ஸோ ஃப்ளெக்ஸ் எண்ட், ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்ன்னு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம இப்ப ஈவன்லின்னு குடுத்துருக்கோம் இல்லையா? இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணிருவோம். ஸோ இந்த ஜஸ்டிஃபை கான்டென்ட்லயும் இதே மாரி ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்றது இருக்கு. இப்ப இது ஃப்ளெக்ஸோட ஸ்டார்ட்ல வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து ஃப்ளெக்ஸோட எண்ட் அப்படின்னா இந்த மாரி பாட்டம்ல. ஸோ அலைன் ஐட்டம்ஸ் எப்பவுமே வந்து வெர்டிகலா தான் வந்து அரேஞ்ச் பண்ணும். ஓகேவா? இப்ப இதே மாதிரி எனக்கு இந்த கடைசியில வந்து வேணும். அதாவது எனக்கு ரைட் சைட்ல வந்து வேணும் அப்படின்னா, இத வந்து நம்ம இந்த ஸ்பேஸ் ஈவன்லின்னு குடுத்துருக்கோம் இல்லையா? அதுக்கு பதிலா ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படின்னு நம்ம வந்து குடுக்குறோம். ஸோ ஃப்ளெக்ஸ் எண்ட் இது வந்து வெர்டிகல். இது வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஆனா எது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்டிஃபை கான்டென்ட் வந்து எப்பவுமே இந்த ஹாரிசான்டலா ஓகேவா? ஹாரிசான்டல் அலைன்மென்ட்க்கு ஜஸ்டிஃபை கான்டென்ட். அதே இப்ப இத வந்து நான் ஃப்ளெக்ஸோட ஸ்டார்ட்லன்னு குடுக்குறேன். ஸோ ஃப்ளெக்ஸோட ஸ்டார்ட் அப்படின்றப்போ, எனக்கு இதே இடத்துலயே வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, அலைன்மென்ட் எனக்கு வந்து வந்துருது. ஸோ இது வந்து ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படின்றது இந்த அலைன்மென்ட். இப்ப நான் இத வந்து இதே மாரி எண்ட் அப்டின்னே வச்சுக்கிறேன். ஸோ எண்ட் அப்டின்னா எனக்கு இந்த சைட்,
ஆனா, அலைன் ஐட்டம்ஸ்னால எனக்கு இந்த மாரி வெர்டிக்கல் அலைன்மென்ட்ல இந்த எண்ட்ல எனக்கு வந்துருது. இப்போ இத வந்து நம்ம கமெண்ட் பண்ணிறலாம். ஓகேவா? ஸோ இது ஹாரிசான்டல் அலைன்மென்ட் அண்ட் இது வந்து வெர்டிக்கல் அலைன்மென்ட் அப்படின்றது. இப்போ இதுல வந்து பேஸ் லைன் அப்படின்றது இருக்கு. இப்போ இதுல அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்ட்ரெச் அப்படின்றது வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரெச் அப்படின்றது ஓகே. இது வந்து நம்மளுக்கு வேற எந்த ஒரு சேஞ்சஸுமே வரல. இது நம்மளுக்கு டிஃபால்ட்டா இருக்கு. அண்ட் இதுல வந்து நம்ம பேஸ் லைன் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த பேஸ் லைன் அப்படின்றதும் வந்து இதே தான். இந்த வெர்டிக்கல் அலைன்மென்ட் தான். ஆனா நம்ம வந்து டிஃபால்ட்டா நம்ம யூஸ் பண்றது. இது வந்து பொசிஷன்ஸ்ல நம்மளுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்மளுக்கு வந்து இல்ல. இப்போ அதேதான். ஸோ இந்த எலமெண்ட் வந்து இந்த எண்ட்ல நம்மளுக்கு வந்து போயிடுது. இது ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படின்றது. இப்போ இதுல தான் நம்ம அந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன வந்து நம்ம காலம்க்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ காலம்க்கு வைக்கும்போது இதே ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே இதுக்கும் வந்து வொர்க் ஆகும். இப்போ இதுல வந்து நானு ஸ்பேஸ் பெட்வீன் அப்படின்ற மாரி குடுக்குறேன். அதுக்கப்புறமா ஸ்பேஸ் அரவுண்ட், ஸ்பேஸ் ஈவன்லி இது எல்லாமே இது காலம் வைஸ் இது வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் காலம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் இல்லையா? அப்ப எனக்கு வந்து நார்மலா நம்மளுடைய மெயின் ஆக்சிஸ் வந்து எதுவா இருக்கும்னா, இதுதான் நம்மளோட மெயின் ஆக்சிஸ். இது நம்மளோட ஃப்ளெக்ஸோட மெயின் ஆக்சிஸ். அதாவது ரோ வைஸ் இருக்கிறது தான் நம்மளோட மெயின் ஆக்சிஸ். அதே நான் வந்து இத சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, இப்ப என்னுடைய இங்க இருக்கக்கூடிய ரோ வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஓகே. இப்போ இந்த ஃப்ளெக்ஸோடைய டைரக்ஷன் நார்மலா. இது நம்மளுடைய ஹாரிசான்டல் ஆக்சிஸ் நார்மலா. இதுதான் நம்மளுடைய மெயின் ஆக்சிஸ்மே கூட. இப்ப நான் காலமா இத சேஞ்ச் பண்றப்போ, என்னோட ஹாரிசான்டல் ஆக்சிஸ் அதாவது என்னோட மெயின் ஆக்சிஸ் வந்து இதுவா சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் ஆக்சிஸ் அப்படின்றது. அப்போ இதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஜஸ்டிஃபை கான்டென்ட்டும், அலைன் ஐட்டம்ஸும் என்ன ஆகும்னா, எனக்கு இப்ப வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து இந்த ஸ்பேஸ் பெட்வீன் நம்ம நார்மலா ஸ்பேஸ் பெட்வீன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்டின்னா, இந்த ரோ வைஸ் இப்டி இருக்கும்போது, ஹாரிசான்டலா இருக்கும்போது யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த ஹாரிசான்டல் ஆக்சிஸ் மெயின் ஆக்சிஸ். ஆனா காலமா மாறும்போது இது தானே நம்மளோட மெயின் ஆக்சிஸ். ஸோ இதுக்கு வந்து இந்த ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்டின்றது நம்மளுக்கு அப்ளை ஆகும். இத நீங்க நார்மலா ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இப்ப இதுல வந்து ஐட்டம்ஸ்க்குன்னு சில ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நம்மளுக்கு வொர்க் ஆகும். இப்ப இந்த ஐட்டம்ஸ் வந்து நம்ம எல்ஐ அப்படின்றதுல குடுத்துருக்கோம் இல்லையா? இத வந்து நம்ம டாட் அப்படின்றத வச்சு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல போயிட்டு எல்ஐ. ஸோ இந்த எலிமெண்ட் வந்து நம்மளோட ஐட்டம்ஸ். அப்ப அதுல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு வந்து இப்ப நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது ஜஸ்ட் வந்து ஒரு காலம் அண்ட் கேப் வந்து இதுலயே நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? இப்ப இதுல என்ன பண்ணலாம்னா, அலைன் செல்ஃப் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இந்த அலைன் செல்ஃப் அப்படின்றத குடுத்துட்டு, இந்த அலைன் செல்ஃப்ல அதே மாதிரி இப்ப நான் வந்து இதுல சென்டர் அப்படின்றது குடுக்குறேன். ஸோ சென்டர் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி. இதோடைய இந்த எல்லா ஐட்டம்ஸுமே நான் இதுல இருக்கக்கூடிய எல்லா எல்லையுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு எல்லாமே வந்து சென்டர்ல வந்து அலைன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான். அடுத்தது வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்றது இருக்கு. ஸோ இதுல வந்து ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்றது வந்து ஒரு ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா, அத வந்து நம்ம இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வந்து அலோவ் பண்ணும். ஸோ இதோடைய வேல்யூ நம்ம வந்து இந்த மாரி 0ஸ், 1ஸ் இந்த மாரி குடுப்போம். இத நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் வந்து நம்மகிட்ட இருக்கு. இப்போ ஒரு நேவிகேஷன் பார் வந்து நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்ல ஏதோ ஒரு கோர்ஸ் கேட்டகரீஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து சூஸ் பண்றீங்க. அப்ப அந்த கோர்ஸ் கேட்டகரீஸ்ல இதுல இருக்கக்கூடிய இந்த ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன பண்றேன்னா, நான் இதுக்குள்ள வந்து இங்கிலீஷ் அப்படின்ற மாரி நான் வந்து குடுக்குறேன். அப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு டைமும் நீங்க டேட்டாபேஸ்லருந்து எடுக்கும்போது, இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ்னு இருக்கிறது, அடுத்த டைம் மேத்தமேட்டிக்ஸ்னு வரும். அப்ப இத விட அது பெருசா இருக்கும். அடுத்தது டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது, உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து பெருசா இருக்கும். அப்போ இந்த எல்லைக்கு நீங்க நார்மலா ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸ் குடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அ இப்ப இதோடைய மின் விட்த் குடுத்துட்டு 5 பிக்சல்ஸ் அப்படின்ற மாரி. இல்ல 1 பிக்சல்னு குடுக்கலாம். அண்ட் இதோடைய பார்டர் இதோட பார்டர் வந்து 1 பிக்சல் சாலிட் அப்படின்ற மாரி இதுல வந்து குடுக்கலாம். ஓகே. இதோடைய மேக்ஸ் விட்த் இத வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயே வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க் அப்படின்ற மாரி இருக்கு.
இதோட வேல்யூ நம்ம இதுக்கு வந்து நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா, இன்டிஜர் வேல்யூஸ் வந்து நம்ம குடுப்போம். இப்போ இதுல இந்த ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்றது நான் 10ன்னு குடுக்கும்போது, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இதோடைய இந்த லென்த் வந்து நீங்க இன்கிரீஸ் ஆச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க் அப்படின்றது அது எந்த அளவுக்கு நம்ம வந்து அத சுருக்கிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ எலமெண்ட்ஸ வந்து அது ஷ்ரிங்க் பண்றதுக்காக வந்து அலோவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் உடைய சைஸ் வந்து நம்ம இன்கிரீஸ் அதோட வேல்யூஸ் இன்கிரீஸ் ஆக ஆக அதோடைய சைஸையும் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வந்து அலோவ் பண்ணலாம். இப்ப இதோடைய மேக்ஸ் விட்த் நான் வந்து இங்க இவ்ளோ தான் குடுத்துருக்கேன் இல்லையா? இப்ப இது வந்து நம்ம 5 பிக்சல்னு குடுக்கும்போது, இது அந்த அளவுக்கு ஏரியாவ இது வந்து ஆக்குபை பண்ணும். இப்ப அதே நான் இது வந்து மினிமம். ஸோ மின் விட்த் வந்து இவ்ளோ குடுத்துருக்கேன். இப்போ எனக்கு ஒரு வேள அந்த எலமெண்ட் வந்து இந்த மாரி எனக்கு வந்து ஆச்சு அப்டின்னா, இது என்ன பண்ணும்னா, இந்த ஒரு இதுக்கு வந்து அலோவ் பண்ணும். இப்ப இதுக்கு நடுவுலயே பக்கத்திலேயே நெறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்டின்னா, ஓவர்லேப் ஆகாம எனக்கு வந்து இது குரோ பண்றதுக்கு வந்து இது அலோவ் பண்ணும். ஸோ அதுதான் இந்த ஃப்ளெக்ஸ், குரோ அண்ட் இது இந்த ஸ்ட்ரிங் அப்டின்றதோடையது. ஸோ இதுல வந்து கிராஸ் ஆக்சஸ் என்ன? அதுக்கப்புறமா வந்து அந்த மெயின் ஆக்சஸ் என்ன? அப்டின்றது தெரிஞ்சிருச்சுன்னா, ஈஸியா இருக்கும். இப்ப இதுல வந்து ஃப்ளெக்ஸ் ராப் அப்டின்றது வந்து இருக்கு. இப்ப இந்த ஃப்ளெக்ஸ் ராப் வந்து நம்ம இதுல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல காலம் அப்டின்றத வந்து நம்ம எடுத்துரலாம். ஓகே. இப்ப இதுல வந்து ஃப்ளெக்ஸ் ராப். ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் ராப் அப்டின்றது என்னன்னா, எனக்கு ஒரு வேள இதோடைய சைஸ் வந்து ஸ்க்ரீனோட சைஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு டிக்ரீஸ் ஆக ஆக இந்த எலிமெண்ட் வந்து எனக்கு அதே இதுலயே வந்து இருக்குது இல்லையா? ஸோ ஒரே இதுலயே எனக்கு வந்து இருக்கு. ஒரே டைரக்ஷன்லயே எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி. எனக்கு அதோட சைஸ் டிக்ரீஸ் ஆக ஆக இது என்ன ஆகணும்னா, அந்த எலிமெண்ட்ஸ் எனக்கு அடுத்தடுத்த இத வந்து எனக்கு ஆக்குபை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த ரோ. ஸோ அதுதான் இந்த ஃப்ளெக்ஸ் ராப் அப்டின்றது. இப்ப நான் அதுவே நோ ராப் அப்டின்னு குடுத்தேன்னா, இந்த எலிமெண்ட்ஸ் எனக்கு அதே லைன்ல இதுதான் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ அதே இதுலயே இருக்கும். அதுதான் இந்த ஃப்ளெக்ஸ் ராப் அப்டின்றது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல வந்து அ ஓவராலா ஒரு ஓவர்வியூ சொல்லணும் அப்டின்னா, இப்ப அலைன் ஐட்டம்ஸ் அப்டின்றது இருக்கு இல்லையா? ஸோ அலைன் ஐட்டம்ஸ் வந்து நம்ம கிராஸ் ஆக்சிஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து நம்மளுக்கு ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட், சென்டர், ஃப்ளெக்ஸ் எண்ட், ஸ்பேஸ் அரவுண்ட் ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. அடுத்தது அதே ஜஸ்டிஃபை கான்டென்ட்ல பார்க்கும்போது, ஜஸ்டிஃபை கான்டென்ட் வந்து மெயின் ஆக்சிஸ்ல வந்து நம்மளுக்கு வொர்க் ஆகும். அண்ட் இதுலயும் நம்மளுக்கு வந்து இந்த சென்டர், ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட், ஃப்ளெக்ஸ் எண்ட் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. அலைன் செல்ஃப் அப்படின்றது வந்து அதோடைய அந்த சைல்ட் எலிமெண்ட்ஸ்க்குள்ள நம்ம யூஸ் பண்றது தான் இந்த அலைன் செல்ஃப் அப்படின்றது. அந்த அலைன் செல்ஃப்ல அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து இந்த ஃப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய க்ரோ, ஸ்ட்ரிங்க் அப்படின்ற ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே. ஸோ இது வந்து பேரன்ட்ல எது, சைல்ட்ல எது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரிட் பாக்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.